وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم عن ابن عبد الله بن مسعود رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ حرفا من كتاب الله فله حسنة والحسنة بأشر أمثالها لا أقول ألف لا ميم حرف ولكن ألف حرف ولام حرف وميم حرف أخرجه الترمذي. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துடைய வழிகாட்டியாக அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கி அருளிய அற்புதமான ஒரு வேத நூல்தான் நாம் எல்லாம் பெருமதிப்போடு பாராயணம் செய்து கொண்டிருக்கிற அல் குர்ஆன். நாம் இதுவரை கேட்ட அதாவது மொழிபெயர்ப்புடைய சுருக்கம், அதாவது அங்கு சொல்லப்பட்ட முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டா வஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த வஹியை பின்பற்ற வேண்டும். அதில் தான் இந்த சமூகத்துக்கு வெற்றி இருக்கிறது. இம்மையுடைய வெற்றியாக இருக்கலாம், மறுமையுடைய வெற்றியாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதோடு தொடரப்பட்ட ஒரு தகவல் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 2912 இலக்க செய்தியாக நாம் பார்க்க முடியும். அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல் குர்ஆன் இந்த வேத வசனத்திலிருந்து யாராவது ஒரு மனிதர் ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்தை பாராயணம் செய்தால், அதை ஓதினால், ஃபலஹு ஹசனா, அவருக்கு நன்மை எழுதப்படுகிறது. வல் ஹசனத்து, அவருக்கு எழுதப்படுகின்ற அந்த நன்மையை பொறுத்த மட்டில் பி அஷ்ரி அம்சாலிஹா, அது பன்மடங்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு நன்மை எந்த அளவுக்கு ஒரு குர்ஆனில ஒரு மனிதர் ஓதக்கூடிய பாராயணம் செய்யக்கூடிய ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 நன்மையாக கிடைக்கிறான். அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து சொல்றாங்க, லா அகூலு அலிஃப் லா மீம், அதாவது அலிஃப் லா மீம் ஹர்ஃப், அதே ஹர்ஃப் என்று நான் சொல்லவில்லை. வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன், அதாவது அலிஃப் என்று ஒரு மனிதர், அலிஃப் லா மீம் என்று ஒரு மனிதர் ஓதினால் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க, அலிஃப் லா மீம் என்று கோர்வையாக நம்ம அல்லாஹ் கணக்கெடுத்து 10 நன்மை தரது கிடையாது. இதை அலிஃபை ஒரு ஹர்ஃபாக, ஒரு எழுத்தாக கணக்கெடுக்கிறான், லாமை ஒரு ஹர்ஃபாக கணக்கெடுக்கிறான், மீமை ஒரு ஹர்ஃபாக கணக்கெடுத்து 30 நன்மைகளே அந்த மனிதருக்கு வழங்குகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற செய்தி திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஹதீஸிலிருந்து இந்த சமுதாயத்துக்கு பல்வேறுபட்ட படிப்பினைகளை நாங்கள் பார்க்கலாம். அருமைக்குரியவர்களே, குர்ஆனை பொறுத்தமட்டில் இன்றைக்கு இப்போ 5 நிமிஷத்துல அல்லது குறிப்பிட்ட ஒரு சொற்ப நேரத்துல நம்மளால சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு அற்புதங்களை கொண்டது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு புத்தகம் மனித சமூகத்துக்கு சவால் விடுகிறது அப்படின்னு கேட்டா இந்த குர்ஆனை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, உலக வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வெற்றி, ஒரு மனிதனுடைய மன நிம்மதி, ஒரு மனிதனுடைய உள்ளத்துடைய ஆரோக்கியம், இப்படி ஏராளமான விடயங்களை உள்ளடக்கியது மட்டும் கிடையாது. நாளை மறுமையுடைய வெற்றி, நாளை மறுமையிலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள் எல்லாருமே விரண்டோடுகிற நேரத்துல குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்கிறது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில உயர்வான ஒரு சமூகமாக, உயர்வான ஒரு அஹ்லுல் குர்ஆனை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அஹ்லுல் குர்ஆனுக்கு சொந்தக்கார மனிதர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து, இந்த தகவலிலிருந்து நம்ம என்ன விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, குர்ஆன் ஓதக்கூடிய மகிமை, ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரையும் சிறப்பித்திருக்கிறான். அவருக்கு அற்புதமான கூலியை வழங்குகின்றான். நாளை மறுமையிலே அந்த மனிதர் வருகிற பொழுது அவருடைய தரத்தை, அந்தஸ்தை, கண்ணியத்தை உயர்த்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறத நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்துல குர்ஆன்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஹர்ஃப், ஒவ்வொரு எழுத்துக்குமே நன்மை இருக்கிறது. நம்ம கணித்துக்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டா, அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடைய அவர்கள் யார்? அஹ்லுல் குர்ஆன் அப்படின்ற யாருன்னு கேட்டா, முஜர்ரத் திலாவா, ஓதுறாரு, குர்ஆன் ஒரு 10 ஓதுறாரு, ஓதுவது மாத்திரம் என்னது அஹ்லுல் குர்ஆனாக முடியாது. குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்குகின்றோம், முயற்சிக்கின்றோம்,
அதை சிந்திக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலையை பார்க்க சொல்லியிருக்கிறான், பூமி அற்புதமா ஆக்கியிருக்கிறான், வானத்தை அற்புதமா ஆக்கியிருக்கிறான். இதையெல்லாம் சிந்திக்கிறோம், சிந்தனையிலே போடுகின்றோம். அதே நேரத்துல குர்ஆன்ல படிக்கக்கூடிய விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்றோம். அதே போன்று நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம், அடுத்தவர்களுக்கும் அந்த குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படி ஒரு மனிதர் குர்ஆனுடைய வாழ்க்கையை, குர்ஆனுடைய நடைமுறையை எடுத்து நடப்பார் என்று கேட்டா, நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான அந்தஸ்து மனிதர்களுக்கு கொடுக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆன்ல எனவே நம்ம நாளார்ந்த நம்முடைய வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல ஒரு சஃப்ஹா, ஒரு பக்கத்தை ஓதுறது, அல்லது ஒரு 3 பக்கம் ஓதுறோம், 4 பக்கம் ஓதுறோம். யோசித்து பாருங்கள். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் ஓதுகின்றோம். அல்லது ஒரு நாளைக்கு 3 பக்கம் ஓதுகின்றோம். இப்படி கணக்கெடுத்து பார்த்தால் யோசித்து பாருங்கள், எவ்வளவு நன்மைகளை நமக்கு ஈற்றிக் கொள்ள முடியும். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு நன்மை வழங்குவதில்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதர் நல்லறங்கள் செய்கின்ற பொழுது அதற்கான கூலியை அளப்பரியதாக கொடுக்கின்றான். எவ்வளவு செய்கிறாரோ அதை தாண்டி அதிகமாக கொடுக்கிற நாம் பல இடங்களை பார்க்கிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஓதுறது, திலாவத் அதிகமாக ஆக்கிக் கொள்றது. அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குர்ஆனை புறக்கணிப்பதுல, அல்லது குர்ஆனுடைய விடயத்துல உபதேசம், அதாவது குர்ஆனுடைய உபதேசங்களை அதாவது உள்ளத்திலே வாங்காமல், அது நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாமல், புறக்கணிப்பதில, அதை கண்டுகொள்ளாமல் விடுவதில ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் குடுக்குறான். சூரத்துல் ஃபுர்கான்ல 30வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. இந்த குர்ஆனை என்னுடைய சமுதாயம் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் தெரியுமா? ஒரு கேளிக்கையாக எடுத்துக்கொண்டார்கள். அதை புறக்கணித்து இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் வகால ரசூலு, ரசூல் சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அல் ஹிஜ்ரு, அதாவது ஹிஜ்ருல் குர்ஆன், குர்ஆனை புறக்கணிக்கிறது அல்லது குர்ஆனை துச்சமாக மதிக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை துச்சமாக மதிக்கிறாரு. அல்லாஹ்வுடைய கட்டளையை துச்சமாக மதிக்கிறாரு. குர்ஆனை பற்றி சிந்திப்பதில, குர்ஆனுடைய சிந்தனைகளை உள்ளத்திலே போற்றுக்கொள்வதில் அதை துச்சமாக மதிக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் போதனைகளையும் துச்சமாக, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனவே இன்றைய தினம் நற்சிந்தனையாக நம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதர் குர்ஆன் பாராயணம் செய்கிற பொழுது, குர்ஆனை ஓதுகின்ற பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதருக்கு அற்புதமான நன்மையை கொடுக்கிறான். ஒரு எழுத்துக்கு, ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மையை கொடுக்கிறான். யோசித்து பாருங்கள். ஒரு 10 பக்கம் ஓதுறோம், ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் ஓதுகின்றோம். 3 நாட்களை ஓதுகின்றோம். நமக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நம்ம பிரித்து நாளார்ந்தம் அதை விடாமல் தொடராக ஓதிக்கொண்டிருக்கிறோம் கேட்டா, எந்த அளவு நன்மைகளை சம்பாதிக்க முடியும். அது மாத்திரம் கிடையாது, அந்த குர்ஆனை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது. நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான அந்தஸ்தை வைத்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அஹ்லுல் குர்ஆனாக குர்ஆனை ஓதி, குர்ஆனை விளங்கி, அதனுடைய விடயங்களை சிந்தனையிலே போட்டு சிந்திக்கக்கூடியவர்களாகவும், வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், அந்த நாங்கள் படித்த குர்ஆனை, நாங்கள் விளங்கிய வசனங்களை ஏனொருக்கு சொல்லக்கூடிய அஹ்லுல் குர்ஆனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.